ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங்கை பார்த்தா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முந்தா நேற்று வந்து வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 100 வியூஸ் வந்தது, 4 லைக்ஸு, அதில் 3 கமெண்ட்டு. அதில் ஒரு கமெண்ட் என்னென்னா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நம்ம வீடியோ போட தான் போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி யார் யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணி யார் யாரெல்லாம் லாஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னா 9:13 நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போனேன். 60 புள்ளிகள் வந்து கீழே இருந்தது. நான் கீழே இருந்தது டவுனில் இருந்தது. அப்போது நான் என்ன நினச்சேன்னா ஒரு எப்படியோ சாலிடாக ஒரு 80லேருந்து 90 பாயிண்ட் வரைக்கும் கீழே தான் போகும்னு நினச்சி பார்த்து நானும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி பார்த்தேன். சரி, நம்ம அப்படி போச்சு, ஒரு 60 புள்ளிகள் போச்சுன்னா நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் என்ன ஆச்சுன்னா ஒரு 58 புள்ளிகள் வரைக்கும் போயிட்டு 80 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவில் போயிட்டு என்ன ஆச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 80 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் போனது வந்து அப்படியே 50 பாயிண்ட்டு, அப்படியே 30 பாயிண்ட்டு, அப்படியே 10 பாயிண்ட்டு, அப்படியே 5 பாயிண்ட்டு பாசிட்டிவில் போயிடுச்சு. பாசிட்டிவில் போச்சா, இப்போது 50ல் 55ல் வாங்கினவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ இறங்கிட போகுதுன்னு சொல்லிட்டு பயத்துலையே என்ன பண்ணிட்டுருப்பாங்க, வித்துட்டு என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அவங்கள அந்த 50ல் வாங்கின பொருள் வந்து என்னாச்சு 30, 25 கீழே போயிடுச்சு. 25 கீழே போயிடுச்சு. அந்த 25 கீழே போன பொருள் வந்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த 25 கீழே போயிடுச்சா, அப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா 30, ஒரு 50, அப்படியே 80 வரைக்கும் நெகட்டிவில் போச்சு. மறுபடியும் 80-90 வரைக்கும் நெகட்டிவில் போச்சு. அந்த 25 ரூபாயில் இருந்த அந்த இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 70 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. அதுதான் இதில் என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பயந்துக்கிட்டே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே இருந்தால் கூட நம்ம ஒரு ரீசனபிளாக ப்ராஃபிட்டில் வந்திருக்கலாம், இல்லைனா லாஸ் இல்லாமல் கூட வந்திருக்கலாம். நான் இந்த பயத்திலே வந்ததால் லாஸ் ஆகிட்டுருச்சு. இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு தான் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்ட்ரி கொடுத்தோன்னா நமக்கு லாஸ் மட்டும்தான் நடக்கும். ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்தெந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல எக்ஸிட் கொடுக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும்னு தெரியும். அதுக்கு தான் நம்ம வந்து இனிமேல் இந்த சேனலில் வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோவாக போடலான் இருக்கோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க, வியூஸ் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்புறம் தான் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் கன்ஃபார்மாக பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.